தலைவலி மருத்தீடு. திருப்பழனி திருப்புகழ். தலைவலி மருத்தீடு காமாலை சோகை சுரம் விழிவலி வரட்சூலை காயா சுவாசம் வெகுஜல மிக விஷப்பாக மாயா விகார பிணி அணுகாதே. தலைவலி வசிய மருந்திடுதலால் வரும் நோய், காமாலை சோகை இரத்தமின்மை, ஜுரம் கண் நோய், வரட்சூலை வலிப்பு வரல் வலிப்பு எனப்படும் வயிற்றுவலி, காசம் ஈழை நோய், அதன் காரணமான மூச்சு வேதனை, நீர் சம்பந்தமான மிக்க நீர் கோத்தல் நீரிழிவு எனும் நோய்கள், கொடிய விஷ சம்பந்தமான நோய்கள், பிரபஞ்ச மாயையால் வரும் விகாரமான பிணிகள் என்னை அணுகாதபடிக்கும் தலைமிசை அதற்கான பேரோடு கூறி இது பரிகரியென காது கேளாது போலும் அவர் சரியும் வயதுக்கு ஏது தாரீர் சொலீர் எனவும் விதியாதே. இந்த பூமியிலே அந்த நோய் போக வேண்டி அதற்கான பேர்களோடு நோய் வேதனையை கூறி இது நீங்குவதற்கு வழியாது என்று கேட்க அவர்கள் காது கேளாது போல போகின்றவர்கள் சிலர். மிக மூத்த வயதாகிவிட்டதே உங்களுக்கு, என்னதான் கொடுப்பீர்கள் சொல்லுங்கள் என்பவர் சிலர் என்றெல்லாம் பிறர் கூறும்படியான விதியை என் தலையில் எழுதிவிடாதபடிக்கும் உலைவர விருப்பாக நீள் காவின் வாசமலர் வகை வகை எடுத்தே தொடா மாலிகாபரணம் உனதடியினில் சூடவே நாடும் மாதவர்கள் இரு பாதம். நான் ஊக்கக்குறைவு இன்றி ஊக்கத்தோடு விருப்பத்தோடு பெரிய பூந்தோட்டத்தில் உள்ள மனமுள்ள மலர்களை வகை வகையாக எடுத்து தொடுத்து மாலை வகைகளிலே ஆபரணங்கள் போல அமைத்து உனது திருவடியிலே சூடுதற்கே மனம் நாடுகின்ற சிறந்த தவசிரேஷ்டருடைய 2 பாதங்களையும் உளமது தரித்தே வினாவோடு பாடி அருள் வழிபட எனக்கே தயாவோடு தாழ்வுதவ உரகமதெடுத்தாடும் மேகார மீதின் மிசை வரவேணும். உள்ளத்தில் தரித்தே ஆய்ந்த அறிவுடன் பாடி உனது திருவருளால் உன்னை வழிபடுவதற்கு என் மீது அன்பு கூர்ந்து உனது தாளை உதவ பாம்பை எடுத்து உதறி ஆடும் மயில் மீது வந்தருள வேண்டும். அலைக்கடல் அடைத்தே மகாகோர ராவணனை மணிமுடி துணித்து ஆவியேயான ஜானகியை அடலுடன் அழைத்தே கொள் மாயோனே மாமன் எனும் மருகோனே. அலைக்கடலை அடைத்து மகா கோரமான ராவணனுடைய மணிமுடிகளை அறுத்து தள்ளி உயிருக்கு ஒப்பான சீதா பிராட்டியை தனது புயவலியால் அழைத்து கொண்ட மாயவனை திருமாலை மாமன் என அழைக்கும் மருமகனே. அருகினை முடித்தோனே ஆதாரமானவனே மழு உழை பிடித்தோனே மா காளினான முனம் அவைதனில் நடித்தோனே மா தாதையே எனவும் வருவோனே. அருகம்புள்ளி சூடியவனும் உயிர்களுக்கெல்லாம் ஆதாரமானவனும் மழு மான் இவைகளை ஏந்தியவனும் மகா காளி வெட்கப்படும்படி முன்பு சபையிலே திரு ஆலங்காட்டிலே நடித்தவனும் ஆகிய சிவபெருமானை சிறப்புற்ற தந்தையே என்று அழைக்க வந்தவனே. பல கலை படித்தோது பாவாணர் நாவில் உரை இரு சரண வித்தார வேலாயுதா உயர்செய் பரண்மிசை குறப்பாவி தோள்மேவ மோகமுறு மணவாளா. பல கலைகளை படித்து ஓதும் கவிகளுடைய நாவில் உரைகின்ற 2 திருவடிகளை அல்லது பெருமை வாய்ந்த திருவடிகளை உடைய புலவர் ஏரே, வேலாயுதனே, உயரத்தில் கட்டப்பட்ட பரன் மீதிருந்த குறப்பெண் வள்ளியின் தோளைச் சேர்வதற்கு ஆசை கொண்ட மணவாளனே. பதும வயலில் பூக மீதே வரால்கள் துயில் வரு புனல் பெருக்கு ஆறு காவேரி சூழவளர் பயணிவர் கற்பூர கோலாகலா அமரர் பெருமாளே. தாமரை மலர்கின்ற வயலிலும் கமுக மரத்தின் மீதும் வரால் மீன்கள் துயிலும்படி வருகின்ற நீர்பெருக்கை உடைய ஆறாகிய காவேரி சூழ விளங்கும் பழனியில் எழுந்தருளியுள்ள பச்சை கற்பூரம் ஆகிய மணங்கள் கமழும் அலங்கார ஆடம்பரனே, தேவர் பெருமாளே. தவசிரேஷ்டருடைய 2 பாதங்களையும் உள்ளத்தில் தரித்து ஆய்ந்த அறிவுடன் பாடி உனது திருவருளால் உன்னை வழிபடுவதற்கு என் மீது அன்பு கூர்ந்து உனது தாளை உதவ பாம்பை எடுத்து உதறியாடும் மயில் மீது வந்துள்ள வேண்டும்.
கடலடைந்தே மகா